ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி சோபிகா நித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன விளாக் வந்து பார்க்க போறீங்கன்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நைட்டியே போட்டுட்ருக்குறீங்க, நீங்கள் வேறு மாதிரி ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. நைட்டிக்கே ஆல்ட்ரேஷனாக என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டு வெஸ்டர்ன் மேக்ஸி ட்ரெஸ் வாங்கிட்டேன். அப்போது அது நைட்டி மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிசைனாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். அதனால் இப்போ ஒரு 10 ட்ரெஸ் நீங்கள் சொன்ன கோலத்தில் இங்கே பாருங்க 10 ட்ரெஸ் வாங்கிட்டேன். இந்த 10ல் ஒரு ட்ரெஸ் வீடியோவே போட்டேன், மற்றதெல்லாம் பிரிக்கல. எல்லாத்துக்கும் 2 நாள் 3 நாள் தான் ரிட்டனு. இது வந்தே 1 வாரம் ஆயிடுச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 நாள் படுத்துட்டு வந்தேன்னா சரியாக போச்சு. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா பிரித்து பார்க்குறோம், எப்படி இருந்தாலும் போடுறோம். ஏன்னா ரிட்டன் போட முடியாது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10 பார்சல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா 350 ரூபாக்குள்ளே தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும். எல்லாமே 300 ரூபா. சிலது வந்து 200 ரூபா 210 ரூபாய்க்கே 2 ட்ரெஸ் வாங்க. என்ன வாங்க சரி, ஓகே. இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அக்கா லிங்க் கொடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இப்போ வந்து ட்ரெஸ் இப்படி காமிப்பேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீஷோவில் கேமரா இருக்கும், அதில் போய் போட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்துடும். ரொம்ப சிம்பிள். லிங்க் எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதா கஷ்டம். அப்படி தான் பண்ணுவேன். நிறைய பேர் லிங்க்கும்பாங்க. லிங்க்கெல்லாம் தேவையில்லை. இந்த ஃபோட்டோ, இந்த ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோ இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இருந்தாலும் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் லிங்க் கொடுக்குறதுக்கு. எங்கே மறந்து போயிடுது நமக்கு கொடுக்குறதுக்கு. இது வந்து பியூர் நைட்டி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது ஒரு வெஸ்டர்ன் நைட்டி மாதிரி. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸே எப்படி காமிக்கிறேன், ஓகேவாங்க? தெரியுதா? போட்டு காமிக்கணுமா? இல்லை தான் அப்படியே காமிட்டா இவர் பார்த்தீங்களா? இப்போ வந்து மாட்டேங்கிறாரு. இது வந்து ஒரு வி நெக் மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கைக்குமே வந்து இந்த இது ஒரு ரீல்ஸில் போட்டிருப்பேன், நல்லா இருந்துச்சு. இதே சேம் பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த அது கரெக்டாக இருந்தது தானே அன்றைக்கி நான் போட்டிருந்தேனே, அது வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வெயில் காலத்துக்கு எல்லாம் காட்டன் துணி தான் வாங்குவாங்க. நான் பாலிஸ்டர் துணி வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபாய் என்னமோ தான் 2 ட்ரெஸ்ஸும் சேர்த்து காம்போல. இந்த 2 கலர், நிறைய கலர் இருந்துச்சு, நான் தான் அந்த கலர் வாங்கினேன். நெக்ஸ்ட் இதை படிப்போம். ஆர்டர் போடுறப்ப தெரியல, வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஓரளவுக்கு எல்லாமே ரெட்டு பிங்க்கு அந்த மாதிரி போட்டோம் போல. நான் எங்கள் வீட்டுக்காரருக்கே தெரியாது நான் ஆர்டர் போட்டது. அவனுக்கு தெரியுவாங்க. எப்பயுமே போட்டுமான்னு கேட்பேன். இந்த தடவை போட்டுட்டேன். ஏன்னா போட்டுமான்னு கேட்குறப்பவே மனசு மாறிடும். இப்போ இவர்கிட்ட ட்ரெஸ் இது நல்லா இருக்கான்னு கேட்பேன். இவர் என்ன பண்ண, இது நல்லாவே அழைச்சது பாரு அப்படிம்பாரு. அப்படி பார்த்துட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கவே மாட்டேன். ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து காட்டன். எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. நல்லாக்கா? ஃபுல்லாக காமிச்சிக்கோ. இது வந்து நமக்கு அந்த பிரிண்ட் மாதிரி. அப்புறம் 3/4 கை வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வரைக்கும் ஆங்கிள் லென்த் மாதிரி ஒரு மாட்டிக்குது. கைக்கும் இந்த பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வாஷிங் மிஷினில் போட்டால் இது போகலாம். இது ஒரு 250 ரூபா தான். ஆமாம், 250 ரூபா இந்த ட்ரெஸ். நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. நான் வந்து திடீர்னு குண்டாயிட்டேன்னு சொல்லிட்டு எம்மிலேருந்து எல்லிருந்து இப்போ எக்ஸல் ட்ரெஸ்ஸை போட்டு வச்சுருக்கேன். இது டக் பிடிச்சி தான் போடணும், எக்ஸல்லாம் நான் இல்லை, டக் பிடிச்சி போடணும். நெக்ஸ்ட் இது நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. எங்கள் விலைக்கு ஏற்ற மாதிரி தாங்க ட்ரெஸ் இருக்கும். எங்கே கொடுத்துருப்பாங்க என்னன்னு தெரியலையா? இந்த ட்ரெஸ்ஸு 430 ரூபாயா? இது என்ன ட்ரெஸ்ன்னு தெரியல, நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு ஆர்வத்தில் எல்லாத்தையும் போட்டு விட்டுருந்துது. இது நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? சாபிக் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. ஆனால் இது டபுள் எக்ஸல் எப்படி பாப்பா போடுவோம்? டக் பிடிச்சி தான் போட்டுக்கலாம். சரி, கையில் வந்து இந்த மாதிரி போய்ட்டு ஷோப்பிங்களா பார்த்தீங்களா? இல்லை, நல்லா தான் இருக்க முடியுதுங்க. ஒர்த்து தான்.
நமக்கு மெயினாக உள்ளே வந்து இது கொடுத்துருக்காங்க லைனிங். இந்த ம் லைனிங் கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு கால் கையெல்லாம் தெரியாது. ஓகே தான். அண்டா சேல்ஸில் இருக்குது கரெக்டாக. கண்டிப்பாக அது எல்லாமே டக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து பாருங்கள், இங்கே வந்து நமக்கு அந்த ப்ரில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இனிமேல் டெய்லி புது ட்ரெஸ் தான். எத்தனை ட்ரெஸ் எடுத்தாலும் திரும்ப முன்னாடி இருக்கிற 2 ட்ரெஸ் தான் போடுறேன். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் உண்மையாலுமே ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு புது சட்டை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் நினைக்கிறோம் இவங்க என்னடா எப்போ பார்த்தாலும் அந்த புது சட்டையவே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே பரவாயில்லைங்கிறேன். இப்போ நம்ம எடுக்கிற புது ட்ரெஸ்லாம் ஒரு தடவை 2 தடவை போடுவோம், திரும்ப துணி போடவே மாட்டோம். ஆனால் ஜென்ஸோடது பாருங்க, அவங்க எடுத்து பழசாறு வரைக்கும் போட்டு திரும்ப புது ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸு கிரேட்டுன்னு சொல்லுவேன். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ஒரே சட்டையை தான் போடுவாங்களா புதுசாக வாங்கினது, இல்லை வேற சட்டை எடுத்து போடுவாங்களான்னு சொல்லுங்கள். 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த சட்டையை நம்ம துவைச்சிக்கிட்டே இருப்போம். இது சேம் அதே மாதிரி ஃப்ராக் தான். இது ஒரு பர்பிள் கலர் மாதிரியாங்க. இந்த கலர் நல்லா இருக்குமாங்க? சூப்பராக இருக்கும். இப்போ இது எனக்கு நல்லா இருக்குமா, சோபிக்கு நல்லா இருக்குமா? 2 பேருக்கும் நல்லா இருக்கும். 2 பேரும் நல்லா. சரி ஓகே. இதுவும் நமக்கு அந்த ப்ரில் டைப்பு, கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சேமு. லைனிங் கொடுத்துருக்காங்க, பின்னாடி நாட்டுமே இருக்குது. நமக்கு இங்கே இருக்கு நாட்டு. இது 450 ரூபா. அப்போ 2 ஒரே கம்பெனி ட்ரெஸ் ஆடுதான். வேற வேற கலர் தான் இருக்குல்லாம். வேறதான் எனக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. நான் யோசிச்சுட்டே இருந்தேன். காசும் வேற இப்போ 10 ட்ரெஸ் போட்டனாலும் ஆயிடுச்சுன்னா முன்னாடியே கட்டி பண்ணிட்டாங்க. காசு கட்டி தான் வாங்கினேன். நான் இந்த மாதிரி வாங்குறது எதுவும் ரிட்டர்ன் போட மாட்டேன். எப்படியோ ஒன்று டக் போட்டுட்டேன். ரிட்டர்ன் போட்டால் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு என்ன இது, ஒரு 3 ட்ரெஸ் வீட்டில் போடுற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்கும். இதுவும் காட்டனுங்க. இதுவும் காட்டன், இதுவும் காட்டனு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பூனம் சாரி மாதிரி இருக்கும். அது பிளாஸ்டிக், எலாஸ்டிக், பிளாஸ்டிக் என்ன சொல்லுவாங்க, பாலிஸ்டர். இது வந்து இந்த இடத்துல எனக்கு இந்த ஸ்லீவ் பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டு காமிக்கிறேன். இதே வீடியோ நான் வேணால் ஷார்ட்ஸில் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு காமிக்கணுமா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேச்சிக்கிட்டு கொடுத்து டக் பிடிக்கும் போய் இன்னும் எத்தனை ட்ரெஸ் இருக்குது. ஒரே ஒரு பாவாடை சட்டை வாங்கினேன். சோபிகர் கொரியன் ட்ரெஸ் நிறையா மீஷோவில் பார்த்து வச்சுருது என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கு பாப்பா. நான் கொரியன் ட்ரெஸ்ஸை நான் இப்போ போட்டு வச்சேன், நீங்கள் அதை வாங்கலாம், உங்களுக்கு நீங்கள் 10 ட்ரெஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சோபிகர் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தரும். இப்போலாம் என்னன்னு தெரியல, இதே மாதிரி துணி தான் முடிக்குது. ஓகேவா? கலர்ஃபுல்லாக இருக்கா? ஓகே தானே? இந்த கை மட்டும் நம்ம இந்த மாதிரி இல்லாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வாங்கணும். ஏன்னா இது கை நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். புதுசாக போடுறப்ப வலிக்காது போட்டுருவோம். இது எப்படி இருக்கு? இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்க மாட்டுது. நீ தலையாட்டுறதே சரிங்க. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது நான் மைசூர் போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்த 2 ட்ரெஸ்ஸை எனக்கு போட ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் தைக்காம வேற வச்சுருக்கேன். என் குடும்பம் என்ன சொல்றது, நான் வந்து தைச்ச ட்ரெஸ்ஸை வாங்கிக்க மாட்டேங்கிறேன். இந்த தைக்காத ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு அதே மாதிரி போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கும். நான் செட்டாக இது ஒரு நல்ல பிங்க்கு. ஆனால் எனக்கு எல்லா ட்ரெஸ்லையும் பிங்க் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் பாருங்க, தான் இப்படி இருக்கும். பறிச்சுட்டு இருக்கா வீடியோக்கு நல்லா இருக்கும் நினைக்கலாம். ஓகே தானே? பறிச்சுட்டு இருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. இதுவும் காட்டன், நல்ல தொட்டு. இதுவும் காட்டன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் இந்த மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக அந்த எலாஸ்டிக். கைக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க போல். இது எதுக்கு இந்த நாடா கொடுத்துருக்காங்க? பூ கட்டிக்கணும் போல்.
டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறது இல்லை, இது டைட் பண்ண முடியாது. என்ன திரும்ப பண்ணோம், இந்த இடத்துல பூ மாதிரி போடுவாங்களா அந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது 2 அது எல்லாமே அந்த மாதிரி மேக்ஸி மாதிரி எடுத்துட்டுனா அவ்வளோ முடிவு போதும். என்கிட்ட ரெட்டி பார்க்குறேன்னா எடுத்து காமிச்சிட்டே இருக்கிறது பார்க்குறேன். ஆமாம், முடிஞ்சு இன்னும் முடியலையான்னு பார்க்கலாம். இன்னும் முடியலையான்னு பார்த்துட்டு 10 ட்ரெஸ் தாங்க வாங்கினேன். இத்தனை வாங்கியிருக்கீங்களா அண்ணா கேங்க எதுவுமே வாங்கன்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஆன்லைன்லாம் வாங்க செட் ஆகுது. அவருக்கு நேரில் கூட்டிகிட்டு போனாவே 1008 நோட்டம் சொல்லிட்டோம். துணியை பார்த்துட்டு துணி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பார். என்னதான் தெரியும் தெரியல. என்னங்க தெரியும் உங்களுக்கு சட்டையில் தொட்டு பார்த்துட்டே இருப்ப? என்ன தெரியும்? சரியா அதான் என்னன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். காட்டன் மாதிரி கொஞ்சம் அப்படியே நைஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பாலிஸ்டர் மாதிரி இருந்தால் செட் ஆகாது. இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலாசோ மாதிரி பேண்ட்டு, ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, அதுக்கப்புறம் டாப். இது எவ்வளோ தெரியுமா? 230 ரூபா. எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. காட்டன். ஆனால் இதெல்லாம் எப்படி சுருங்கும் எப்படி தாங்கும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. கலர் ஓகேவா? நல்லா தான் இருக்கும். எல்லாமே டக் பிடிச்சா போகும். ஃபைனலாக இந்த ட்ரெஸ் இதை இந்த விளாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிரிக்காமல் இத்தனை லட்சத்தில் எது ரிட்டர்ன் போட தேவைன்னு நினைக்கிறாங்க. எதுக்கு ரிட்டர்ன் போடுறேன்? கரெக்டாக இல்லைன்னு என்ன பண்ணுறது? எல்லாம் டச் பிடிச்சி தானே போட போகிறேன். வாங்கு ரீல்ஸ் எடுத்து ரிட்டர்ன் போடு. அந்த மாதிரி அந்த மாதிரில நான் மொத்தமும் காசு கட்டிட்டேன். 3220 ரூபா பக்கம் வந்துச்சு. வேறு வழி இல்லை. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த யூடியூபுக்கு ட்ரெஸ் எடுத்து ஆகும். இல்லைனாலும் எடுப்பேன். இது வந்து ஒரு ஸ்கர்ட் டா ஆவாடா அந்த சொல்லிருக்கு. அப்புறம் சட்டை இந்தா எனக்கு தெரிஞ்சு இது சோபிக்கு போட்டுக்கலாம். டக் பிடிச்சி ஒயிட் எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. இப்போ ஒரு ப்ரமோஷன் மாதிரி போகணும் ஃபோன் கடைக்கு, அது கூட அது போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். அழகா பெஸ்ட்டான வரும். அவ்வளோதான் என்னோட மொத்த ட்ரெஸ் இதுதான். இதில் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. எது படுத்தி என்ன கலரா? கலர் கலராவா? இதுவா? எனக்கு தான் பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கு. அப்புறம் அதை இந்த பிங்க் பிடிச்சிருக்கு. இது 2 தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது பிடிச்சிருக்கு. அப்போ உனக்கு வேறு எந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்கலையா? பிடிக்கலையா? நல்லா இருக்கு. இதுதான் நான் சூப்பர். இது நல்லா இருக்கு. இது நல்லா நல்லா கலர் கலராக இருக்கு. நல்லா இருக்கு. சரி ஓகே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க் வேணால் இதோட நம்பர் வச்சிடறேன். நான் கோட் நம்பர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மேபி உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். இந்த ஒரு வாரம் பக்கம் நம்ம இந்த வீடியோ போடாமல் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல. மைண்டு ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகி போச்சு. அதனால் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் ஆன்சர் வீடியோ வந்து அடுத்தது போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே வந்து உங்களோட கேள்விகளை நீங்கள் சொல்லலாம். அதற்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து சொல்லுவார். கொஸ்டின் ஆன்சர்னு அவர் தான் வச்சுருவார். இப்போது என்ன நடக்க போகுது என்றால் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். சரி டாடா வச்சுக்கலாமா?